ஹாய், நான் மேகலா. ஆதிலட்சுமியை நவரத்தினத்தில் உள்ள ஒரு கல்லை வச்சு வழிபாடு செய்யணும். அஷ்டலட்சுமிகளில் ஒருவரான ஆதிலட்சுமி வழிபாடு. இந்த வழிபாடை தீபாவளி அன்னைக்கு வழிபாடு செய்யலாம், அட்சய திதி அன்னைக்கு வழிபாடு செய்யலாம், மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை திங்கக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிறதா இருந்தால் 11 இல்லை 21 வெள்ளிக்கிழமை கூட தொடர்ந்து வழிபாடு செய்யலாம். இந்த நவரத்னத்தில் உள்ள கல் பவளம். இந்த பவளக்கல்லை நம்ம மோதிரமாவோ இல்லை திருமாங்கல்யம் போட்டிருக்க செயினில் கூட கோத்து போடலாம். முடிஞ்சால் பவள மாலை கூட வாங்கி போட்டுக்கலாம். பவளம் வாங்கும்போது பார்த்து வாங்கணும். ஒரிஜினல் பவளமாக இருக்கணும். பாசி பவளம் வாங்கக்கூடாது. இந்த பவளத்தை நம்ம அணிந்தாலோ இல்லை நம்ம வச்சுருந்தாலோ நம்மளுக்கு அதிர்ஷ்டம், செல்வம், பெயர், புகழ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். பவளம் அணிஞ்சிருந்தால் நம்ம உடம்புல ஏதாவது வியாதி இருந்தால் கூட அந்த பிரச்சனை எல்லாமே கட்டுக்குள் இருக்கும். இந்த ஆதிலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம பவளத்தில் ஏதாவது ஒரு பவளம் அணிஞ்சிட்டு தான் நம்ம பூஜையே பண்ணணும். பவளம் நம்ம கையில் இருந்தாலே நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தானாக வரும். நம்ம எடுத்த செயல்களுமே வெற்றி கிடைக்கும். இந்த ஆதிலட்சுமி பூஜை பண்ணும் பொழுது ஒரு மணப்பலகையை எடுத்து அந்த மணப்பலகையில் ஒரு வெள்ளை நிற துணி விரித்து அந்த துணிக்கு மேலே பச்சரிசியும் மஞ்சளும் கலந்து அரிசி மாவு மாதிரி தயார் பண்ணி அந்த அரிசி மாவில் தாமரை கோலம் போடணும். அந்த கோலத்துக்கு மேலே அஷ்டலட்சுமி ஃபோட்டோ இருந்தால் அஷ்டலட்சுமி ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஆதிலட்சுமி ஃபோட்டோ தனியாக இருந்தால் அது வச்சுக்கலாம். இல்லைன்னா விக்கிரம் இருந்தால் விக்கிரம் வச்சுக்கலாம். அந்த ஃபோட்டோவுக்கு மாலை தாமரை மாலை சாத்தணும். தாமரை கிடைக்கலைன்னா தாமரைமணி மாலை அதை கூட அணிஞ்சிக்கலாம். இந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி கலசம் வைக்கணும். கலசத்துக்கு பக்கத்தில் ஒரு கலச தீபம் ஏற்றணும். கலசம் வச்சு கலசத்துக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அதற்கு மேலே கஜலட்சுமி விளக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றணும். கஜலட்சுமி விளக்கை தனியாக வைக்கக்கூடாது, கலசத்துக்கு மேலே தான் வைக்கணும். கஜலட்சுமி விளக்கு இல்லாதவங்க காமாட்சி விளக்கு இருந்தாலுமே அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் காமாட்சி விளக்கையும் கலசத்துக்கு மேலே தான் வைக்கணும். இந்த ஆதிலட்சுமி வழிபாடு செய்தால் நம்மளுக்கு வீடு, மனை, தோட்டம், நகை, செல்வம், பெயர், புகழ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஆதிலட்சுமி மந்திரம் தெரிஞ்சால் மந்திரம் சொல்லிக்கலாம். சொல்கிறதா இருந்தால் 108 தடவை சொல்லணும். இல்லைன்னா அஷ்டலட்சுமி மந்திரம் சொல்லிக்கலாம். கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஸ்ரீ சுத்தம் சொல்லலாம். இதை பூஜை பண்ணும்போது ஒரு தாம்பூல தட்டில் 2 வெத்தலை, 2 கொட்டாம்பாக்கு, 2 கற்கண்டு, சிவப்பு செம்பருத்தி பூ இருந்தால் சிவப்பு செம்பருத்தி பூவையுமே மகாலட்சுமி தாயாரோட ஆதிலட்சுமி தாயாரோட கால் பாதத்துக்கிட்ட இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யணும். ஆதிலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது நெய்வேத்தியம் கரும்புச்சாறு நெய்வேத்தியம் பண்ணணும். மகாலட்சுமி விக்கிரம் இருந்தாலுமே கரும்புச்சாரால் அபிஷேகம் பண்ணலாம். தேங்க்யூ.